இன்று மோகினி ஏகாதேசி நன்னாள். 1000 அஸ்வமேத யாகம், கோடி வாஜபேய யாகம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்ஜென்மத்து பாவ விளைவுகள் அனைத்தும் நீங்கி புண்ணியங்கள் பெருக நாம் இன்றைய தினம் கேட்க வேண்டிய மோகினி விரத கதையையும் இன்றைய தினம் நாம் கூற வேண்டிய மோகினி கவசத்தையும் தான் ரெண்டையும் சேர்த்து இந்த பதிவுல இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஏகாதேசி மகிமையை பற்றி பகவான் கிருஷ்ணரிடம் யுதிஷ்டிரர் கேட்க அதற்கு பகவான் கிருஷ்ணர் பதிலளித்தார். தர்மத்தின் மகனே, ஒருமுறை வசிஷ்ட முனிவர் பகவான் ராமச்சந்திரனிடம் கூறிய கதையை பற்றி கூறுகிறேன், கவனமாக கேள். நீண்ட காலத்திற்கு முன் ஒருமுறை பகவான் ராமச்சந்திரர் வசிஷ்டர் முனிவரிடம் கேட்டார். மரியாதைக்குரிய முனிவரே, நான் ஜனகராஜனின் மகளான சீதையை விட்டு பிரிந்திருப்பதால் மிகவும் மன வருத்தத்துடன் இருக்கின்றேன். தயவு செய்து ஒருவரின் எல்லா பாவ விளைவுகளையும் மன வருத்தத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு விரதத்தை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று கேட்க ராமச்சந்திரனின் ஆன்மீக குருவான பெரும் முனிவர் வசிஷ்டர் கூறினார். எனது அன்பு ராமா, உன்னுடைய புத்தி கூர்மை நம்பிக்கையுடன் கலந்து இருக்கின்றது. உன்னுடைய கேள்வி எல்லா மனித சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. உன்னுடைய மங்களகரமான திவ்ய நாமங்களை ஜெபிப்பதாலேயே ஒருவர் தூய்மை அடைந்து எல்லா மதத்தை அடைய தகுதி பெறுகிறார். இருந்தும் சாதாரண மக்களின் நலனுக்காக நான் ஒரு சிறந்த விரதத்தை பற்றி உனக்கு கூறுகிறேன். மோகினி ஏகாதேசி. இது மிகவும் மங்களகரமானது. இந்த ஏகாதேசியை கடைபிடித்தால் ஒருவருடைய பாவ விளைவுகள், ஜட துன்பங்கள் மற்றும் மாயின் பிடியிலிருந்து விடுபடுகின்றனர். இப்பொழுது நான் விளக்கும் இந்த ஏகாதேசியின் மிக உன்னதமான தலைப்பை பற்றி கேள். புண்ணிய தீர்த்தமான சரஸ்வதி நதிக்கரையில் அழகிய நகரமான பத்ராவதியை யுதிமான் என்ற அரசனால் ஆளப்பட்டு வந்தது. ஓ பகவான் ராமா, இந்த அரசன் சந்திர வம்சத்தில் பிறந்தவன் மற்றும் அவன் பணிவுடன் நேர்மையையும் உடையவன். அங்கு சிறந்த மற்றும் செல்வகரமான பகவான் விஷ்ணுவின் பக்தர் தனபாலா என்பவரும் அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தொழில் தர்மத்தால் ஒரு வைஷ்யர். சாதாரண மக்களின் நலனுக்காக இந்த பக்தர் அதிக தர்மசாலைகள், பள்ளிகள், பகவான் விஷ்ணுவின் கோவில்கள், இலவச மருத்துவமனை, அகண்ட சாலைகள் மற்றும் சந்தைகளை கட்டினார். அவர் நீரும் உணவும் அளிக்க ஏற்பாடுகள் செய்தார். அவர் குளிர்ந்த குடிநீருக்காக கிணறுகளையும் தூய குடிநீருக்காக குளங்களையும் தோண்டினார். அவர் பூக்களுக்கும் பழங்களுக்கும் தோட்டம் அமைத்தார். இது போன்று அவர் அவருடைய செல்வத்தை மக்களின் நலனுக்காக சரியான முறையில் பயன்படுத்தி அவருடைய பெயரின் உண்மையான அர்த்தத்தை நிலைநாட்டினார். இந்த பகவான் விஷ்ணுவின் உன்னதமான பக்தர் எப்பொழுதும் அமைதியாய் மற்றவர்களுக்கு உதவி செய்து பகவான் விஷ்ணுவின் சேவையில் ஈடுபட்ட அவருக்கு 5 புதல்வர்கள் இருந்தனர். அவருடைய மகன் திருஷ்ட புத்தி மிகவும் பாவப்பட்டவன். அவன் மிகவும் தாழ்ந்து தீயவர்களுடன் பழகி பெண்ணுடன் அக்கிரம சம்பந்தம் வைத்திருந்தான். அவன் சூதாடுவதிலும் மது அருந்துவதிலும் சந்தோஷப்பட்டான். மேலும் அவன் மற்ற உயிர்களை கொல்வதிலும் துன்புறுத்துவதிலும் மகிழ்ச்சி பெற்றான். இது போன்று அவன் மிக பாவகரமான செயல்களில் ஈடுபட்டான். விரைவில் அவன் மிக உன்னத தந்தையின் குரூரமான மகனாக மாறி குடும்பத்திற்கு அவப்பேராக விளங்கினான். அவன் ஒருபோதும் தேவர்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் மூதாதையர்களுக்கும் பிராமணர்களுக்கும் மரியாதை செலுத்தவே இல்லை. அவன் எப்பொழுதும் பாவ காரியங்களை செய்ய நினைத்து கொண்டு மிக தாழ்ந்த வாழ்வை வாழ்ந்து வந்தான். இந்த பாவப்பட்ட திருஷ்ட புத்தி தன் தந்தையின் செல்வத்தை தேவையற்ற செயல்களில் செலவழித்தான். அவன் எப்பொழுதும் பாவப்பட்ட உணவை உட்கொண்டு எப்பொழுதும் மது அருந்துவதில் ஈடுபட்டான். ஒரு நாள் தன் மகன் ஒரு விபச்சாரியின் மேல் கையை போட்டுக்கொண்டு பொது இடத்தில் வெட்கமில்லாமல் போய்கொண்டிருந்ததை பார்த்து தனபாலன் மிகவும் துன்பப்பட்டார். அதே நாள் அவனுடைய மகனை வீட்டை விட்டு வெளியேற்றினார். அதன் பிறகு திருஷ்ட புத்தி தன் தாய், தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பாசத்தை இழந்தான். அவன் சாதி சமுதாயத்திலும் உன்னத சமுதாயத்திலும் தாழ்த்தப்பட்டு அனைவரும் வெறுப்பவனாய் ஆனான். தன் தந்தையின் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு திருஷ்டபுத்தி தன் சொந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் விற்று தன் பாவ காரியங்களை தொடர்ந்தான். விரைவில் அதுவும் முடிவுக்கு வந்தது. சரியான உணவு உண்ணாததால் அவன் உடல் மெலிந்து சோர்ந்து காணப்பட்டான். அவன் ஏழையானதை அறிந்து அவனது நெருங்கிய நண்பர்கள் அவனை விட்டு விலகி அவனை பலவாறு பழித்தனர். இப்பொழுது திருஷ்டபுத்தி மிகவும் வெறுப்படைந்தான். அவனிடம் உணவோ பணமோ இல்லை. அவன் பசியால் மிகவும் சோர்ந்து போனான். அதனால் அவன் தனக்குத்தானே, நான் இப்பொழுது என்ன செய்வது, எங்கு செல்வது, எதனால் நான் பிழைக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டான். இவ்வாறு கூறிக்கொண்ட பிறகு அவன் தான் பிழைப்பதற்கு திருடுவதை தவிர வேறு வழியில்லை என்று நினைத்தான். திருட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் ஊர் முழுவதும் திரிந்தான். சில சமயங்களில் அரசரின் காவலாளிகள் அவனை கைது செய்தார்கள். அவருடைய அப்பாவின் செல்வாக்கால் அவனை விடுவித்தனர். இவ்வாறாக பலமுறை கைது செய்யப்பட்டு விடுதலை அடைந்தான். அவன் மறுமுனை ஒரு பெரிய திருட்டிற்காக கைது செய்யப்பட்டான்.
அவன் அரசரிடம் அழைத்துச் செல்லப்பட்டு கடும் தண்டனைக்கு ஆளானான். அரசர் கூறினார், பாவப்பட்ட மூடனே, இனிமே நீ உன் பாவ காரியங்களால் இந்த ராஜ்யத்தில் இருக்க முடியாது. நான் இப்பொழுது உன்னை விடுவிக்கின்றேன். ஆனால் நீ இந்த ராஜ்யத்தை விட்டு வேறு எங்காவது செல் என்றார். துஷ்டபுத்தி மறுமுறை தண்டனைக்கு உள்ளாவதற்கு பயந்து ராஜ்யத்தை விட்டு வெளியேறினான். அவன் நெடுந்தூரம் சென்று ஓர் அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டான். அந்த காட்டிலும் அவன் பசியாலும் தாகத்தாலும் வாடினான். அதன் பின் அவன் மிருகங்களையும் பறவைகளையும் கொன்று அவற்றின் மாமிசத்தை அப்படியே உண்டான். இவ்வாறாக அவன் காட்டில் பல வருடங்கள் ஒரு வேடனை போல் கையில் வில்லும் அம்பும் வைத்துக் கொண்டு மிருகங்களை கொன்று பாவ காரியங்களில் ஈடுபட்டு வந்தான். துஷ்டபுத்தி எப்பொழுதும் புரியாதவனாய் பேசப்பட்டு வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் தன்னுடைய முந்தைய புண்ணிய செயல்களால் அவன் பெரும் முனிவரான கௌண்டின்ய முனிவரின் ஆசிரமத்திற்கு காட்டை சுற்றி பார்க்கும் பொழுது வந்தான். முனிவர் கௌண்டின்யர் கங்கையில் நீராடிவிட்டு ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் மன வருத்தத்துடன் பாவங்களுடன் இருந்த திருஷ்டபுத்தி முனிவரிடம் இருந்து வந்த ஒரு துளி நீரை தொட்டான். உடனே திருஷ்டபுத்தி தன் எல்லா பாவ விளைவிலிருந்தும் விடுபட்டான். அவன் கைகட்டி மரியாதையுடன் கௌண்டின்ய முனிவரிடம் கேட்டான், சிறந்த பிராமணரே, நான் மிகவும் பாவப்பட்ட மனிதன். நான் செய்யாத பாவமே கிடையாது. இப்பொழுது என்னை போன்ற மனிதர்கள் எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விதத்தை பற்றி கூறுங்கள். நான் கணக்கில்லாத பாவ செயல்கள் செய்திருப்பதால் என் வீடு, செல்வம், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இழந்துள்ளேன். நான் அறியாமை கடலில் மூழ்கியுள்ளேன் என்றான். துஷ்டபுத்தியின் இந்த வாக்கியங்களை கேட்ட பிறகு மற்றவரின் துன்பத்தை பார்த்து பெரும் முனிவர் கௌண்டின்யர் துன்பமடைந்தார். நான் எனக்கு மிக குறைந்த நேரத்தில் உனது பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு முறையை கூறுகிறேன். இதை கவனமாக கேள். மோகினி ஏகாதேசி பெருமளை அளவுள்ள பல பிறவிகளின் பாவங்களை கூட அழிக்கக்கூடியது. அதனால் நீ நம்பிக்கையுடன் இந்த ஏகாதேசியை அனுஷ்டிக்க வேண்டும். பெரும் முனிவரிடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட திருஷ்டபுத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து முனிவர் கூறிய விதிமுறைகளின்படி ஏகாதேசியை கடைபிடித்தான். அரசர்களில் சிறந்தோனே, இந்த மோகினி ஏகாதேசியை அனுஷ்டித்தால் மிகவும் பாவப்பட்ட திருஷ்டபுத்தி எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு ஒரு திவ்ய உடலை பெற்று கருடனின் மேல் விஷ்ணுவின் லோகத்துக்கு சென்றான். ராமச்சந்திரா, இந்த விரதம் ஒருவரை எல்லா விதமான மாயைகளில் இருந்தும் அறியாமை எனும் இருளில் இருந்தும் விடுவிக்கின்றது. புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதாலும் தானம் அளிப்பதாலும் யாகங்கள் செய்வதாலும் வரும் புண்ணியம் இந்த ஏகாதேசியை அனுஷ்டிப்பதால் வரும் பலனிற்கு ஈடே ஆகாது என்பதாக இந்த ஏகாதேசி மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய கூற வேண்டிய மோகினி கவச்சத்தையும் இப்ப நம்ம பாராயணம் செய்யலாம். ஸ்ரீம் மோகினி கவச்சம். பகவன் சர்வதர்மஜ்ஞ சர்வாகம விசாரத கவச்சம் தேவதாயாஸ்து கிருபயா கதய பிரபோ. பிரம்மோவாச ஸ்ருணு தேவ மகாப்ராஜ்ஞ சர்வசாஸ்திர விசாரத கவச்சம் மோகினி தேவ்யா மகாசித்திகரம் பரம். மோகினி மே சிரஃப் பாது பாலம் நேத்ரயுகம் ததா ப்ருவௌ ச காமினி ரக்ஷேன் முகம் வாகீஸ்வரி ததா ஸ்ரோத்ரே மங்கள ரூபா ச கண்டம் மகிஷமர்தினி भुजौ सौदर्य निलया हस्तौ रक्षेत् यशस्विनी सर्वदा नाभिदेशे तु कमला पातु चोदरो विजया हृदयं पातु कटिं सुरवरार्चिता करौ महालया रक्षेत् अंगुली भक्तवत्सला वैष्णवी पातु जंगे च माया मेढ्रं गुदं तथा पादौ च देवजननी दलं पातालवासिनी पूर्वे तु मोगिनी रक्षेत् दक्षिणे सुखदायिनी पश्चिमे वारुणी रक्षेत् उत्तरे मृतवासिनी ईशान्यां पातु चेशानी आग्नेयामग्निदेवता नैऋत्यां खड्गदृक्देवी वायव्यां मृगवाहिनी ऊर्ध्वं ब्रह्माणि मे रक्षेत् अधस्तात् वैष्णवी तथा अग्रतः पातु चेन्द्राणि वारागी पृष्ठतस्तथा कौबेरी चोत्तरे पातु दक्षिणे विष्णुवल्लभा इदं कवचमज्ञात्वा यो भजेन्मोहिनीं नरः वृताश्रमो भवेत् तस्य न मन्त्रसिद्धिदायकः ऊर्जे पत्रवमालिक्य कुङ्कुमादिकचन्दनैः शतमष्टोत्तरं जाप्यं स्वर्गस्थं धार्यते यदि कंठे वा दक्षिणे भागात् अष्टसिद्धिर्भवेत् ध्रुवं सर्वथा सर्वदा नित्यं मोहिनी कवचं जपेत् राजद्वारे सभास्थानि कारागृहनिबन्धने
जलमध्ये भूमि मध्ये तथा निर्जनके वने अरण्ये प्रान्तरे घोरे शत्रुसङ्गे महाहवे शस्त्रघाते विषे पीते जपन् सिद्धिमवाप्नुयात् ब्रह्म राक्षस वेताला कूष्माण्डा भैरवादयगा नश्यन्ति दर्शनात् तस्य कवचे कृति संस्थिते मनसा चिन्तितं कार्यं सहस्रं जपतस्तथा पलाशमूले प्रजपेत् सहस्रत्रदयं मुदा शत्रुहानिर्ध्रुवं चात्र जायते नात्र संशयगा अर्कमूले जपे नित्यं मन्त्रराजमिमं शुभा बोधयेत् ब्राह्मणान् चैव लक्ष्मीर्वसति सर्वदा यदिदं कवचं नित्यं भक्त्या तव मयोदितं यो जपेत् सर्वदा भक्त्या मोहिन्या कवचं शुभम् वाञ्छितं बलमाप्नोति नात्र कार्या विचारणा इति श्री भविष्योत्तर पुराणे ब्रह्म प्रोक्तं मोहिनी कवच स्तोत्रं சம்பூர்ணம். தெரியாத பேருக்கு பகிருங்கள், அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, மகாபிரிவா போற்றி.